Hello viewers, நான் அனிதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th standard maths chapter 2 complex numbers exercise 2.5ல first sum first subdivision. question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா find the modulus of the following complex numbers அப்படினு கொடுத்திருக்காங்க. So modulus அப்படினா என்ன? ஜெனரலா நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? z is equal to x plus iy அப்படிதானே பண்ணுவோம். So modulus of z அப்படின்னு எடுத்தா root of இந்த x square plus y square இதுதான் நம்ம மாடுலஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் மாடுலஸ். ஸோ வாங்க நம்ம சம்குள்ள போகலாம். கொடுத்திருக்க கொஸ்டினை let z is equal to அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ z is equal to 2i divided by 3 plus 4i. ஸோ இதுக்கு தான் நம்ம மாடுலஸ் எடுக்கணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் 2i மாடுலஸ் ஆஃப் 3 plus 4i. ஸோ மாடுலஸ்னா என்ன சொல்லியிருக்கேன்? ரூட் ஆஃப் அந்த டேர்மோட ஸ்கொயர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ரூட் ஆஃப் இந்த டேர்மோட ஸ்கொயர் என்ன? 2 ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் ஆஃப் 3 ஓட ஸ்கொயர் 3 ஸ்கொயர் எழுதிக்கலாம் பிளஸ் 4 ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் 4 டிவைடட் பை ரூட் ஆஃப் 9 பிளஸ் 16. ஸோ ரூட் ஆஃப் 4 டிவைடட் பை ரூட் ஆஃப் 25 which is equal to 4க்கு ரூட் எடுத்தா 2 divided by root 25. So 25க்கு நம்ம ரூட் எடுத்தனா 5 இல்லையா? So 2/5 தான் இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2 minus i divided by 1 plus i plus 1 minus 2i divided by 1 minus i கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருக்க கொஸ்டினை let z is equal to அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். let z is equal to 2 minus i divided by 1 plus i plus 1 minus 2i divided by 1 minus i. ஸோ இந்த டேர்மை ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மாடுலஸ் எடுத்தா ஈஸியா இருக்கும் இல்லையா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 plus i into 1 minus i LCM எடுக்கிறோம் இங்க. 1 plus i into 1 minus i ஆச்சா? நெக்ஸ்ட் 2 minus i into இங்க 1 plus i இருக்கு. அப்போ 1 minus i தான் இல்ல. அப்போ 1 minus i plus இங்க 1 minus i இருக்கு. சோ என்ன இல்ல? 1 plus i இல்ல. சோ 1 plus i கூட மல்டிப்ளை பண்ணணும். 1 minus 2i into 1 plus i. உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 1 2 2 into minus i minus 2i minus i into 1 minus i into minus i plus i square plus 1 into 1 1 into i minus 2i into 1 minus 2i minus 2i into i minus 2i square. So இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? a plus b into a minus b ஃபார்ம்ல இருக்கு. So a square minus b square அப்படின்னு எழுதலாமா? இங்க a ஓட வேல்யூ 1, b ஓட வேல்யூ i. So a square minus b square. இப்போ ரியல் டேர்ம்ஸ்ல ஒரு பக்கமா எழுதிக்கலாம். 2 இங்க i square இருக்கு. i square ஓட வேல்யூ minus 1 நமக்கு தெரியும். So minus 1 plus 1 minus 2i square. So i square ஓட வேல்யூ minus 1 நமக்கு தெரியும். So minus 2 into minus 1 plus 2. நெக்ஸ்ட் இமேஜினரி டேர்ம்லாம் எழுதிக்கலாம். minus 2i minus i plus i minus 2i divided by 1 minus i square ஓட வேல்யூ minus 1. So இந்த மைனஸ் கூட சேர்ந்துச்சுன்னா plus 1 ஆயிடும். So minus 1 plus 1 cancel பண்ணிடலாம். minus i plus i cancel பண்ணிடலாம். So 2 plus 2 4 minus 2i minus 2i minus 4i divided by 2. So இங்க 2 நம்ம காமனா எடுத்து எழுதலாம். So 2 into 2 minus 2i divided by 2. So 2 2s are 4 இருக்கு. 2 2s are 4i இருக்கா? So இந்த 2 2 cancel பண்ணிடலாம். So 2 minus 2i இதுதான் நம்ம z ஓட வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். So இதுக்கு இப்போ நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். So மாடுலஸ்னா என்ன சொல்லியிருக்கேன்? ரூட் ஆஃப் இந்த ஸ்கொயர் பிளஸ் இந்த ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர். So 2 ஸ்கொயர்னா 4 மைனஸ் 2 ஸ்கொயர்னாலும் 4 தான். So ரூட் ஆஃப் 8. இதை நம்ம ஃபர்தரா எப்படி எழுதலாம்? 4 into 2 தானே 8. ஸோ இந்த 4க்கு நம்ம ரூட் எடுத்தா 2 வரும். இந்த ரூட் 2 அப்படியே இருக்கும். ஸோ 2 root 2 நம்ம எழுதலாமா? ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சம் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1 minus i the whole part 10 கொடுத்திருக்காங்க. ஸோ கொடுத்திருக்க கொஸ்டினை let z is equal to 1 minus i the whole part 10 எடுத்து எழுதலாமா?
நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், மாடுலஸ் ஆஃப் z எழுதணும். மாடுலஸ்னா இந்த டேர்மோட ஸ்கொயர் அண்ட் இந்த டேர்மோட ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர் பிளஸ் இங்க -1 இருக்கு. ஸோ -1 ஸ்கொயர் அப்படின்னு எழுதுறோம். the whole power 10. இந்த பவர் 10 இங்க எழுதியிருக்கேன். ஸோ ரூட் ஆஃப் 1 பிளஸ் 1 the whole power 10, அதாவது ரூட் ஆஃப் 2 the whole power 10 அப்படின்னு எழுதலாமா? ஸோ இந்த ரூட்டை வந்து நம்ம எப்படி எழுதலாம், 2 பவர் 1/2 அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ 2 பவர் 1/2 the whole power 10 எழுதியிருக்கேன். இந்த 2வும் இந்த 10ம் கேன்சல் பண்ணா 2 1s are 2, 2 5s are 10. ஸோ 2 பவர் 5 இருக்குமா? 2 பவர் 5 ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2 பவர் 5னா 2 2 2 2 2 மல்டிப்ளை பண்ணுங்க. 5 டைம்ஸ் 2 மல்டிப்ளை பண்ணுங்க, அதான் 2 பவர் 5. ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. ஸோ 32 தான் இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் சம் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2i into 3 minus 4i into 4 minus 3i அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம இப்போ மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க கொஸ்டினை let z is equal to சொல்லி நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் z அப்படின்னா ரூட் ஆஃப் இந்த டேர்மோட ஸ்கொயர், அதாவது 2 ஸ்கொயர் ஆச்சா, இன்டூ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதலாம், ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பிளஸ் -4 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? ஸோ இந்த 3 ஸ்கொயர் பண்றோம், இந்த -4 ஸ்கொயர் பண்ணோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம் ரூட் போட்டு. இந்த டேர்ம் எப்படி எழுதலாம், 4 ஸ்கொயர் பிளஸ் -3 ஸ்கொயர் எழுதலாமா? ஸோ -3 ஸ்கொயர். ஸோ இது அப்படியே நம்ம சால்வ் பண்ணா ஆன்சர் கிடைக்கும். ஸோ ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர்னா 4, ரூட் ஆஃப் 3 ஸ்கொயரோட வேல்யூ 9, -4 ஸ்கொயர்னா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும், 4 into 4 16. root of 4 square na 16 plus இங்க minus into minus plus ஆயிடும், 3 into 3 9. So root of 4 into root of 9 plus 16 25 into 16 plus 9 25. Root of 4 வந்து 2, root of 25 5, root of 25 5. So 2 5s are 10, 10 5s are 50. So இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.